பார் முழுசா அனிலா மாறன் எங்க அண்ணன் டிராமாவை பார். அதாவது அண்ணன் திருமாவளவனை பார். என்னன்னா அண்ணன் அவர்கள் இப்போ சற்ற நேரத்துக்கு முன்பாக இன்னைக்கு என்ன தேதி 26 மே. டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 5 5:15 இருக்கும். அந்த டைமுக்கு வந்துட்டு அண்ணன் கோவை விமான நிலையத்தில் ஒரு பேட்டி என்பதை வந்துட்டு கொடுத்துருக்காரு நியூஸ் சேனல் மீடியாக்கள் எல்லாத்துக்கும். என்ன அப்படின்னா அதிமுகவை வந்துட்டு தாவேக்கா சீண்டவே இல்லையா, எதுக்கு? அதாவது கூட்டணிக்கு, அதாவது ஆட்சி அமைக்க சப்போர்ட் பண்றதுக்கு. ஆனா இவங்களை மட்டும் இவங்க இவங்க என்ன தூய சக்தி இல்லை இவங்க எல்லாருமே, அதனால வந்துட்டு இவங்க சீனாங்க. அதுக்கு காரணம் என்ன? அதிமுக ஏன் வந்துட்டு தாவேக்கா சீண்டல் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பாஜக கூட இருந்தது தான் காரணமா. சோ இவங்க, அதாவது நம்ம அண்ணன் விஜய் அவர்கள் ஏத்தது வந்துட்டு பாஜகவையும் திமுகவையும் தான். ஆனா பாஜக கூட இருந்த அதிமுக வந்துட்டு தீய சக்தி ஆயிடுச்சாமா இன்னைக்கு. திமுக கூட இருந்த இவங்க எல்லாம் வந்துட்டு தூய சக்தி ஆயிட்டாங்களாமா. கொடுத்த இவ்வளவு நாள் வந்துட்டு 2 சீட்டுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சீட்டு, ஒரு சீட்டு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அங்க போயிட்டு இருக்கிறீங்க. இதுல வந்துட்டு நீங்க மத்த கட்சி வந்துட்டு அவன் கூட இருக்கான் இவன் கூட இருக்கான்னு பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா? இதுல வேற அந்த ஒரு காரணத்தினால்தான் இன்னைக்கும் வந்துட்டு பெரிய பெரிய பிரஷர்களையும் அதையும் இதுன்னு சொல்றது, அதனால வந்துட்டு பாதிக்கப்பட்டு வருது நம்ம அதிமுக அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க இந்த கொள்கைகளுக்கும் இந்த கோட்பாடுகளுக்கும் கொஞ்சம் அப்படியே மதிச்சு அப்படியே அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சீட்டுக்காகவும் இதுக்காகவும் அதுக்காகவும் எல்லாருக்கிட்டையும் போயிட்டு. ஆனா இது கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு இந்த பாமக மேல பொட்டி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சப்போர்ட்டோட ஓட்டு வாங்கிட்டு வேற ஒரு கட்சியில போயிட்டு சொம்படிச்சிட்டு இருக்கிறவங்களை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. யாராவது பதில் தெரிஞ்ச கமெண்ட்ல போட்டு போங்க.